அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? ரதியம்மாட வீட்டு முற்றத்தில் ரதியம்மாட முற்றம்னு சொல்லி தான் வளங்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சரியா பாப்பா, இது அனுசண்ட விடியாரு. சரி, ஓகே. அனுசண்ட வீட்டு முற்றத்தில் சண்டை பிடிக்கலண்டா. நான் பார்த்தேன் இப்போ இதை எடுத்து இப்போ சண்டை கண்ணை பிடிக்கிறோம் தான் சண்டை பிடிக்கிறான் இல்லைடா பையா. சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்றைய காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய காணொலியில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதாவது ஒரு உயிரை வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். என்ன சொன்னால் வந்துட்டு அது எங்களுக்கு அது பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் சொன்ன மாதிரின்னு, அதாவது எம்ம தர்மராஜா வந்து பாச கயிறை வந்து போட்டு எடுக்கிற அந்த டைமில் வந்து நாங்கள் இறுதி நேரத்தில் வந்து எங்கள் மூலமாக நாங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுட்டு வந்து பலி வகுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் வந்து அது ஒரு மிகையாகாதுன்னு. உண்மையில் வந்து இப்படிலாம் வந்து முடியுமா என்றதை வந்து நாங்கள் தகத்தறிஞ்சு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு காணொலியை நாங்கள் போட்டிருந்தாங்க. ஒரு பல்கலைக்கழக மாணவி 2 சிறுநீரகங்களும் செயல் இழந்த நிலைமையில் வந்து சத்திர சிகிச்சை செய்வதற்காக பணம் அவசரமாக வந்து தேவைப்பட்ட நேரத்தில் வந்து நான் அங்கே நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு போயிட்டு ஒரு காணொளி போட்டதன் மூலமாக கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு அதிகமான லட்சங்களுக்கு அதிகமான பணத்தினை வழங்கி இப்போ இன்றைக்கு வந்து ஒரு உயிரை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம் என்றதில் வந்து உண்மையில் வந்து சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஆப்ரேஷன் செய்து முடிஞ்சதா முடியலையா, அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு இப்போ முந்தின நாள் தான் வந்து அதற்கான ஆப்ரேஷன் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிட்டு கையெழுங்கடா. ஓகே, சரியா, வெற்றிகரமாக அந்த ஆப்ரேஷன் வந்து நடந்து முடிஞ்சு இப்போ கண் முழிச்சிருக்காங்க, வடிவாக கதைக்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்க நீண்ட ஆயுள் வரைக்கும் வந்து இருப்பாங்கன்றதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையில் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த காணொலியை போட்டு அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான நிதிகளை வழங்கியிருந்த நம்மளுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டீம் சார்பாக வந்து நாங்கள் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மிக விரைவில் வந்து அவங்க வந்து இந்த ஃபுல்லாகவே அந்த காயமெல்லாம் மாறி இங்கே வரக்குள்ளே வந்து நாங்கள் நேரடியாக போயிட்டு சந்தித்து ஒரு காணொலி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஒவ்வொரு தருணம் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்குமே. அந்த வகையில் அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் காசு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து இருக்கு சரியா, செய்யக்கூடிய ஆப்ரேஷனை வந்து ஆப்ரேஷனுக்கு உள்ளே எடுத்த உடனே அந்த ஒரு சந்தோஷத்தை தம்பி நாங்கள் ஆப்ரேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு தம்பி இந்த விஷயத்தை வந்து முதலாக உங்ககிட்ட தான் சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி அந்த விடிச்சா ஒரு 3 மணி 2 மணி இருக்கும் அந்த டைமுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரா அந்த பிள்ளையினுடைய அப்பா. நான் போட்டு காட்டுவேனே அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதுதான் வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிச்சிக்க மட்டும் கேட்டால் தான் சாதிச்சிக்கவேனே. மனுஷன் கேஷாவை அட்மிட் பண்ண இரவு வரை சொல்லி அட்மிட் பண்ணி இன்றைக்கு சன்னண்டரை போல் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள எடுத்துருக்குறாங்க. நாங்கள் இந்த வெளியே இருக்கிறோம், இன்னும் தெரியாது என்னென்னு தெரியல. அது உங்களுக்கு முதல் சொல்லுவோம் எடுத்து நாமனையா எடுக்கிறேன்னு நடந்தது என்னென்ற விஷயத்த சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து அவங்கள கொண்டு போன உடனே வந்து முதல்ல சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லக்குள்ள வந்து எனக்கே ஒரு இதாக இருந்தேன். என்னால் உங்களுக்கு தெரியாது, நிறைய தடைகள் இருந்த இந்த ஆப்ரேஷன் வந்து செய்கிறதுல பயங்கரமான தடைகள். நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் செய்ய இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த கிட்னி இது பண்ணக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துட்டு அதனால் வந்து இப்போ நாளைக்கு செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட தடைப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து வெயிட் பண்ணியிருந்தவங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கிட்னியினுடைய அந்த வீதம் அது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 3 வீதம் 4 வீதத்தில் கடைசி 2 அப்போ கொள்ளெடுத்து எனக்கு பயம், கொள்ளெடுத்து கேட்கவும் பயம்டா என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம கவலையே தான் இருக்குது கேட்கல. அப்போ நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு 2 டைம் எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள கொள்ளெடுத்து சொல்லுவாங்க தம்பி இது அந்த விளக்கம்னு சொல்லிட்டு. அப்போ காசு எல்லாம் ரெடி. யோசிச்சு பாருங்கள், விதின்றது தான் யோசிச்சு பாருங்கள்.
காசு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் செய்ய தேவையான காசு என்ன எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அமையலை. கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள், உடனடியாக காசு இதை வந்து நாங்கள் சேகரித்து என்ன இதை வந்து நாங்கள் வழங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 3 மாதம் தேவைப்பட்டிருக்கு அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு. அவ்வளோ காலம் வந்து பெண்டிங் ஆயிரு. யோசிச்சு பாருங்கள், இந்த இடைக்குள்ளே வந்து ஏதாவது நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் வந்து அந்த பாட்டொன்று சொன்னா தெரியுமா, கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு பாட்டொன்று லைன் ஒன்று வந்து படிச்சு காட்டினேன். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம். வரும் காற்றில் அணையா சுடர் போலும் அருள் கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. இந்த லைனை வந்து இரண்டாவது முறை நாங்கள் அந்த அக்காவை சந்திக்க போகும் பொழுது இந்த லைனை வந்து சொல்லி காட்டினவங்க. அந்த அக்காவுக்கு இப்போ நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். என்ன சொன்னால் வந்துட்டு கந்தன் கொடுத்துருக்கான்னு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை என்ன யோசிச்சு பாருங்க. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் என்ன இப்போ எதிர்காலத்தில் வந்து கடவுள், அது எந்த கடவுளாக தான் சரி, ஏன்னா அவங்க ஆசைப்பட்டமா வந்து அவங்க நம்பின கடவுள் வந்து கண்டிப்பாக கைவிடலை. உண்மையிலே ஒரு உயிரை வந்து காப்பாற்றிருக்கோம் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பல்கலைக்கழக மாணவி அவங்களுடைய எதிர்காலம் அவ்வளோ பெரிய ஒரு இதில் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் உதவி திட்டம்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நேரடியாகவே வந்து நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி அந்த உதவி திட்டங்களை செய்துனாங்கண்ணே. அது வந்து பெரிய ஒரு அமௌண்ட் என்றதால் வந்து நான் நேரடியாக வந்து தொடர்பை ஏற்படுத்தி தான் செய்துனாங்க. உண்மையிலே நாங்கள் விலகாலம் செய்து அந்த உதவி திட்டங்களுக்குள்ளே பார்த்துன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு உதவி அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் எதை சொல்லுவோம். உண்மையிலே வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஐயோ, அவங்க போன எடுத்து அவங்களோட அம்மா அவங்களோட சகோதரங்க எல்லாருமே கதைக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துல அந்த கேட்கும்போது என்னடா நம்ம பெரிய ஒரு விஷயத்த வந்து சாதிச்சமாக இருக்குன்னு நான் சொன்னால், தம்பி இது உன்னால் மட்டும்தான் முடிஞ்சது, உண்ட புண்ணியத்தினால வந்து நாங்கள் இந்த உயிரை வந்து காப்பாற்றிருக்கோம் தம்பி, எப்போவும் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம், கல்யாணத்துக்கு முதலாள நான் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தானே. உண்மையில் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறத விட இந்த மக்களுக்கு நான் உண்மையில் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளை வந்து அவங்க சார்பாக வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இப்போ எங்களுடைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக என்ன ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் ஏன்னா இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்கள்கிட்ட வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சரியா பகலில் வீடியோ எடுத்து முடிஞ்சால் இரவாகும் வீடியோ போடுறதுக்குன்னு. இப்போ சில டைமில் வந்து 3 வீடியோவும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகலே வந்து அவ்வளோ கஷ்டம். 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் யோசிச்சு பாருங்கள், அதுக்குரிய அந்த டைம் மிளக்கடி நிற்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு முந்த நாள் என்ன நாங்கள் சரியாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டு நிற்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது, லைட் அடித்தா கடை உண்டு. அந்த கடையை வந்து நல்ல என்ன சொல்கிறது, அந்த கடையை நான் பார்த்தேன். அப்படி யானை காட்டு யானைகளோட தாக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அடிச்சு அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அட் பண்ணுறேன் பாருங்க, சட்டக்கா அப்படி சூட்டி வச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லை, கொக்கட்டிச்சோலையில் இது ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஒரே வளவுகளுக்கு கூட கிட்டத்தட்ட வளர்ந்த 30 தென்னமரங்களும் விழுத்தாட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, 30 தென்னமரங்களும் விழுத்தாட்டிருக்கு. கொக்கட்டிச்சோலை என்ன மணல்பட்டியா, மணல்பட்டி மண்ணம்பட்டியா கிடையாது, மணல்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து செஞ்சிருக்கு. உண்மையில் வந்து நம்ம யாரிலையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா யானை பிரச்சனைன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு வந்து யார் என்ன தீர்வை வந்து வழங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உயிர் சேதங்கள் பல ஏற்படுது, விவசாய பொருட்கள் வந்து அன்றாடம் வந்து பாதிக்கப்படுதுன்றது நாங்கள் கட்டாயம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். உண்மையில வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த கடையை நடத்தி கொண்டு வந்தாங்க அந்த அக்காக்கள். தெரியும் கஷ்டப்பட்ட அக்காக்கள் தானே, கஷ்டப்பட்டு அந்த சாமான்லாம் வந்து தெரிஞ்சவங்க. நான் நினைக்கிறேன் அரிசியெல்லாம் சாப்பிட்ருக்கேன். சரி, அரிசி ஷோகேஸ் நிறைய சாமான் இது பண்ணியிருக்கு. ஃபுல்லாக விட்டாச்சு, உள்ளுக்குள்ளே போயிருக்கேண்ணா, உள்ளே போயிட்டு அந்த பீரோலாம் உடைச்சிருக்கேன்னு வேறு முழு உடைச்சி செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய அந்த காலையில் வந்து அந்த கடையை பார்க்கல வந்து அந்த உரிய ஆகலுக்கு என்ன எப்படி இருந்து அவங்களுடைய மனசுன்னு யோசிச்சு பாருங்க. சரியான ஒரு கஷ்டமாக நிலைமையில வந்து அவங்க இருந்திருப்பாங்க. என்ன செய்யற ஒன்றும் செய்யலாம் தானே. என்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு நஷ்டஈடு அரசாங்கம் கொடுக்க போகணும்னு தெரியாது. அவ்வளோ நஷ்டம் அவ்வளோ கொடுக்கல, கொடுக்க மாட்டாங்கன்றான். அந்த சட்டத்துக்கு 1.5 கிட்ட முடியும் எந்த பிரியாதவாது. நான் ஃபோட்டோ அட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே வந்து கட்டாயம் சொல்லணும். இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன யோசிச்சு பாருங்க.
அந்த இடத்துல நாங்களும் வீடியோ அப்லோட் பண்ண போக நாளைக்கு அந்த அந்த கதவோட ஷட்டர் இருந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் சில வேலையில் சொல்லல அது விளங்குதா ஏன்னா அவ்வளோ கிட்டடியில் அடிச்சுண்ணா யானை ஒரு அம்மா வீட்டில் முன்னுக்கு வந்து வாழை மரத்தை ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்க அப்போ வந்து லைட் அடிச்சிருக்காங்க யானையோட முகத்துக்கு அடிக்க அப்படியே தலைமுறையில் பிடிச்சி அடிச்சு அப்படியே ரோல் மேய வச்சிருக்குங்க ஆளை யோசிச்சு பாருங்க தலையில் உண்மை தலையில் அழுகு அப்படியே வெயிட்டு அது வந்து ஒரு 4-5 நாளைக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம் இது பார்த்தீங்கன்னா அப்படியான விஷயங்கள்லாம் எங்களோட ஏரியாவில் நடக்குது சரி பதிலாக இருக்கட்டும் இன்றைய இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருந்தாங்க என்ன செய்தாங்க தமிழ் மொழியில எடுத்து கேட்குறேன் சுத்தமான தமிழ் என்ன அதாவது பெண் என்று சொன்னால் என்ன பெண்ணுண்டா கரிகோலா பென்சில் தான் கரிகோல் ஐயோ அப்போ அந்த அப்படியான விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இவங்களுடைய இந்த அறிவாற்றல் எப்படி இருக்குது இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது பேச்சு திறமை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கல இவங்களுடைய இந்த கிரகித்தல் தன்மை ஒரு விஷயத்தை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் என்ன வீடியோன்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் வீடியோவில் கதை சொல்லணும்னு இருந்தேன் சரியா அப்போ இவங்க எல்லாரும் வந்து இப்போ ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி தீப்பாங்க இப்போ அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஏழண்ணம்மாருக்கு ஒரு தங்கச்சி சொல்லி பின்னுக்கிறாங்க சரியா வாங்கம்மா அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏழண்ணம்மாருக்கு ஒரு தங்கச்சென்றுக்கு கதையை வந்து ரெடி பண்ணி இருக்காங்க இங்கே என்ன விஷயம் பண்ணி சொன்னால் வந்துட்டு இப்போ உங்களுடைய மூலையில் தானே இப்போ நாங்கள் செக் பண்ண போகிறோம் இல்லைங்கதா உங்களுடைய கிரேத்து தன்மை நீங்களாக வந்து ஒரு கதையை வந்து உருவாக்குறீங்க எத்தனை கதையை உருவாக்கிட்டு போகிறேன் எனக்கு இந்தா இவனை கேட்டால் சொல்லுவான் இவன் வந்து 1000 கதை வேணும் 6 நாளைக்கு இந்த இவன் 1500 கதை வேலுவான் இந்த இவன் சரி ஒரு 800 கதை வேலுவான் வைங்களேன் சனம் மட்டும் தானே இல்லை கதை வேலை சொல்லுவான் சரி இந்த உனக்கு எத்தனை மணிக்கு இங்கே வந்து வேலை செய்யணும் நீ சொல்லு டைமை சொல்லு எத்தனை மணி வேலை செய்யணும் வந்து காலை 9 மணிக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்து சொல்லு எத்தனை மணி வந்து 1 மணி சரியா அப்போ யோசிச்சுப்பா 10 மணி 11 மணி 12 1 மணி சரி ஓகே நீ நேற்று எங்கே நீ முந்தின நாள் லீவ் சரியா அது வரல அவன் வந்து கேட்டிருந்தான் வந்து சரி அவன் வந்து கேட்டிருந்தான் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா மடுவத்து ஹாஸ்பிட்டலுக்கு 2 மணிக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷூட்டிங்கை வந்து செய்யலாம் பண்ணிருந்தான் சரியா அவன் 2 மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தான் ஹாஸ்பிட்டலு அவங்க புக் பண்ண சரி ஓகே முந்தின நாள் அவரும் வரல சரி அவரும் வரல 2 ஒரே நாள் லீவ் சரியோ இப்போ என்ன வந்து வேலையை செய்யணும் மக்களே சரியோ அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குண்ணே இந்த இப்போ ஷூட்டிங்னு சொன்னாலும் வேலையாரானே வேலைன்னா வேலையாக செய்யணும் சரியா அந்த ஆர்வம் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குண்ணே நிறைய கதைகள் வந்து உருவாக்கி சொல்லுவாங்க லீவ் எடுக்கிறதுக்கு அம்மா மட்டும் சொல்ல மாட்டோம் ஏன்னா நான் அர்ஜுன ஓட்டு கொண்டிருக்கிறேன் சரியோ ஓகே இப்போ என்னன்னு சொன்னா வந்துட்டு இப்போ இவங்களுக்கு போட்டி சரி அம்மாவும் சொல்லிட்டு என்ன அதாவது ஒரு கதை ஒரு நிமிஷத்துல சரியோ அது வந்து எல்லாமே வரணும் இப்போ நீ அன்றைக்கு சொன்ன தன் தாமரையுடன் பிறந்தும் தண்டே நுகர மண்டுகம் மண்டோ கனகத்து இடையிருந்து வந்து கமலம் அது ஒன்றும் பண்டே பழகிருந்தாலும் அரியார் புல்லோ நல்லோரே அடித்தங்குறவாடி தமிழ் கலப்போர் கற்றோர்களே அதுக்குள்ள பார்க்கல அந்த ஓமேயம் ஓமானம் எல்லாம் தானே அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொருள் இருக்கணும் உதாரணம் இந்த புராட கதை இருக்குது ஒற்றுமையே பலம்னு சொல்லுவாங்க விளங்குதா இதில் வந்து என்ன இருக்குது இந்த தண்டாமரையில் என்ன இருக்குது நட்பண்பு தெரியாமல் கூட இருந்தே குழி பறிக்கிறேன் விளங்குதா அறியாமல் வாழ்றாள் அப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கு வந்து ஒரு இது இருக்கணும் சரியா 1 நிமிஷம் வரலாம் உங்களுக்கு யோசிக்கிறது டைம் தரலாம் சரியா யோசிக்கிறது டைம் தரலாம் சரியோ சரி இப்போ 5 பேர் இருக்கீங்க 5 பேருக்கும் யோசிக்கிறதுன்னு நான் டைம் தரோம் சனவும் தான் அவர் தான் வருவார் அவர் வந்து இப்போ கமரா பிடிச்சிக்கிறா அவர் தப்புனா இல்லை எல்லாரும் தான் வேறு பங்கு வருவாங்க சரியோ அந்த கதையில் வந்து இப்போ இது வந்து சொன்ன கதையே கேள்விப்பட்ட கதைன்னு சொல்லக்கூடாது இந்த பாட்டி வந்து வடை சுட்டது காக்கா வடையை கொண்டு வச்சாம் சரியோ அந்த மாதிரி கதை தான் இல்லை சரியோ இப்போ நீங்களே உருவாக்க போறீங்க சரி இப்போ அந்த வகையில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1 நிமிடம் வழங்கப்படும் சரியா 1 நிமிடத்துக்குள்ளே இந்த கதையை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் 1 நிமிடம் தேவையா கூட டைம் தேவையா உங்களுக்கு எல்லாம் ஒரு செகண்ட் ஆகண்டா கதை எழுது சரியா சரி அப்போ 60 வரைக்கும் ஆகண்டா சரியா 1 2 அவ எப்படி என்ன மனசு வேணல இப்போ இல்லையா சரி இப்போ 2:49 தம்பி சரியோ சரியா 2:49 சரி 2:49 இது நம்ம 50 வச்சுக்கொள்ளும் ஏன்னா நிமிஷம் டக்குன்னு இடையில தான் தொடங்கிப்போம் அப்போ 50 51க்கு சரியா கதை விடணுமா சரியோ
51 யோசிங்க 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 சரி உங்களுக்கு எல்லாம் கதை சொல்றது டைம் தெரியாது உங்களுக்கு எப்படி நான் கதை சொல்லுவேன் நீங்க ஆ சரி அப்ப அம்மா நீங்க யோசிக்கிறது இல்லாம ஒரு கதை சொல்லணும் தெரிஞ்சாது சரியா ஊர்ல நல்லதாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க யாரு நல்லதாங்கள் அப்ப அவங்க 4 பிள்ளைகள் 4 பிள்ளைகள்னாக்குள்ள தம்பியாக கடும் வசதி தம்பிரை விட்டோன்னா அந்த மனைவி என்ன இரண்டு அந்த பிள்ளைகளை அள்ளிட்டு போற கஷ்டத்துல மத்தியில அள்ளிட்டு போனா அந்த பிள்ளைகள் இந்த இளநியை கண்டாலும் ஓடி போய் தூக்குறான் குறும்பியை கண்டாலும் தூக்குறான் பழத்தை கண்டாலும் தூக்குறான் அவ பறிச்சு கொண்டு வைப்பாவான் அப்ப அவரை தம்பி வந்திருக்கு என்ன அக்கா பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கு நல்ல அங்காள் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கு இங்கே ஒன்றும் கொடுக்கலாண்டி என்ன அவ ஒன்றும் சொல்ல மாட்டான் உடனே போய் கொஞ்ச நேரத்தால கிணத்துக்கு அள்ளி கொண்டு போட்டுது அந்த பிள்ளைகளை எல்லாம் தூக்கி போட்டுது எங்க கிணத்துக்குள்ளையா கடவுளே அவையும் விழுந்து செத்துட்டான் கதை கதைண்ணே கதைங்களா ஒரு கதை சொல்லித்தாவையா நல்ல ஒரு கதை ஓகே டைம் ஆயிதா ஓ சரி 2:51 சரியா சரியா சரிடா பாபு இதுல ஒரு தலைமுத்த பண்பு வேண்டா நான் சொல்றேன் எழுது சரி வளர்ந்தாள் சொல்லட்டும் சரியோ உயரமான சொல்லு பிதி சொல்லட்டு வேற கடைசி சரியா பிதி சொல்லு இங்க முன்னுக்கு வாங்க தம்பி அம்மா இதான் ஸ்டேஜா சரியா ஓகே என்ன இது என்ன சம்பந்தமா என்னடா வெளிநாட்டு வாழ்க்கை ஓகே சூப்பர் நல்ல தலைப்புடா கைதட்டுங்க வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தலைப்புல வந்து அவன் சொல்ல போறான் கதை வந்து சரியா அதாவது நம்ம நாட்டில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டது அதாவது மிடில் கிளாஸாக இருந்து படித்து முன்னேறாமலுக்கு வீட்டிலே இருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க நம்மளை போல சராசரி மனிதர்கள் போயிட்டு அங்கே போயிட்டு தம்பி கதைக்குள்ள வந்து கதாபாத்திரங்கள் வரணும் சரியோ பெஸ்ட்டுக்கு வந்து கதைக்குள்ள கதாபாத்திரம் வரணும் சரியோ அதை நீ எப்படி சொல்லணும்னா ஆனால் ஒரு ஊரில் வந்து ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பம் வந்து சரியான வறுமையால் வந்து அந்த குடும்ப தலைவன் என்ன அந்த அப்பா வந்து என்ன செய்கிறாங்க வெளிநாட்டு போகணும் முடிவெடுக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லு அவ்வளோதான் விஷயம் நீ சொல்கிறது அப்படி சொல்லு ஒரு ஆளை வச்சு சொன்னீங்கன்னா சரி அப்பா வையம்மா கொண்டு சொல்லுவோமா கஷ்டப்பட்ட அப்பா கஷ்டப்பட்ட ஃபேமிலி உண்டு அதில் குடும்ப தலைவன் வந்து அப்பா இருப்பார் அப்பா மகன் தாய் அப்போ இந்த 2 பேரையும் வளர்க்குறதுக்கும் கட்டாயம் உண்டு தொழில் செய்யணும் இல்லாட்டி வெளிநாட்டுலேயும் தொழில் தான் செய்யணும் அதே இது இப்போ இங்கே தொழில் இல்லை இப்போ கொரோனா டைமை பார்த்தோம்னா கொரோனாவில் எல்லாம் தொழிலே இல்லை வீட்டெலாம் முடங்கி கிடந்த நம்ம அதே இது இப்போ ஃபாரினில் இருக்கக்குள்ள அதே இது ஃபாரின் போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு குடும்ப சூழ்நிலாம் நினைச்சு கஷ்டப்பட்டு வேலைஞ்சி ஒரு இடத்துல யோசிப்போம் ஏன்டா வந்தமேன்ட்டு வெளிநாடு போனா பாஸ் ஒரு இடத்துல யோசிப்போம் ஏன்டா வந்தோமேன்ட்டு அப்போதான் இன்னொரு பக்கம் மைண்டில் வரும் வீட்டை நம்மளை நம்ம 2 பிள்ளைகளும் அது சரியில்லை வெளியில இருந்து போயிருது சரியா உள்ளுக்குள்ள நம்ம சரியா அம்மா உள்ளுக்குள்ளவங்க நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் வீடியோ என்ன உள்ளுக்கிறீங்க நீங்கள் வாங்க இப்போ சொன்ன கதையை கேட்டு இந்த பானத்துக்கு பொறுக்கிறடா பையா அதான் கதை வேலை சொல்ல அவன் பொருள் சொல்கிறான் நீ சொன்ன சரி தம்பி சரியோ இப்போ நாங்கள் இருக்கிறோம்டா இப்போ உங்கள்கிட்ட இந்த கிரயத்து தன்மை ஓகே அது வருது இப்போ நீங்கள் ஒன்று சொல்லக்குள்ள இப்போ கிரயத்து தன்மை தான் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்லக்குள்ள இந்த அப்பா கேரக்டர் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க சொன்னால் வந்து அப்பா கேரக்டர் தான் ஊடுருவி போகணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம்னா உண்மையிலே சூழ்நிலையை வச்சு அங்கே வேலையை போகுதுன்னா நீ வேலையை கஷ்டம் பண்ணிக்குள்ளே வந்து இனி குடும்பங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது எனக்குள்ளே வந்து ஞாபகத்துக்கு கூட இப்போ நீ ஃபீல் பண்ணி சொல்கிறா நீ ஃபீல் பண்ணி சொல்ல தேவையில்லை அந்த நபர் சொல்லுங்கதான் வேலைக்கு போனாருன்னா அவங்களுடைய அந்த குடும்ப கஷ்டத்தினால வேலையை போன டைமில் வந்து வேலையெல்லாம் வந்து கஷ்டமான வேலை கொடுத்துட்டாங்கண்ணா வீடு கிளீன் பண்ண கொடுத்துட்டாங்க பாத்ரூம்களை கொடுத்துட்டாங்க இவருக்கு உடல்நிலை சரியாக வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் வார டைம்லேயே வந்து இந்த மாதிரி விளங்குதா அப்படி சொல்லுவோண்ணா கண்டினியூ பண்ணு இடையில விடக்கூடாது நல்ல கண்டினியூ பண்ணு அதாவது இங்கேருந்து போன அந்த அப்பா சரியான ஒரு கஷ்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு வேலை செய்யக்குள்ள ஒரு கட்டத்தில் யோசிப்பார் ஃபேமிலியை பற்றி நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலியை பற்றி யோசிப்பார்
அதே சமயம் அவரையும் பற்றி யோசிப்பார். இப்போ என்னென்னு சொல்கிறேன், அங்கே இருக்கக்குள்ள அவருக்கு என்னென்னு சொல்கிறேன் காய்ச்சல் இது வந்தால் நோயில் ஏதாச்சும் வந்தால் அவரை பார்க்குறதுக்கு கூட சொந்த பந்தங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படி போனாலும் கம்பெனியில் லீவ் எடுத்துட்டான் போகணும். அதுலேயும் செலவுகள் எல்லாமே அவரோட போகும். நீ சொல்ல வந்த விஷயம் நல்ல கருத்துடா. வெளிநாட்டு வாழ்க்கைன்றே சொல்ல வருதுடா. வருது இல்லை, ஒழுங்கான ஃப்ளோவில் போகுது இல்லை. அதான் விஷயம். என்ன கதையை சொல்லலாம். அதை வந்து படிவா என்ன சொல்றது, அதாவது சாராம்சம் ஆரம்பம் படத்தை பார்க்கல, சினிமா படத்தில் ஆரம்பத்தில் ஒரு பாட்டோட ஆரம்பிப்பாங்க. இடையில வந்து அந்த கதை ஹீரோயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையினுடைய அந்த கருப்பொருள் என்ன, இந்த படம் எப்படிப்பட்ட படம் என்ன, இது வந்து குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய படமா, இல்லை தனிநபர் பார்க்கக்கூடிய படமா, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக படமா, இந்த மாதிரி இல்லை விஷயம். அந்த கருத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து பிடிச்சி போய் கொண்டு வாங்க, அப்படி கட்டி கொண்டு வாங்க. கடைசியில் ஃபைனல் பண்ணக்குலாம் விளங்கு இந்த படம் என்ன கருத்து என்ன விளக்கம் பண்ணுற விளங்குதா. அப்போ ஆரம்பத்தில் தொடங்கக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வேணும் சரியா. அப்போ அடுத்த முறை கதைக்குள்ளே படை சொல்லணும். இதே நான் இப்போ உங்களுக்கு நான் இப்படியான ட்ரைனிங்லாம் தரேன்னு சொன்ன தம்பியாக்கள், இப்போ இதன் மூலமாக வந்து இப்போ நிறைய என்ன சொல்கிறது எதிர்காலம் இருக்குது யோசிப்பார். இப்போ நீ ஒரு குறும்படம் தயாரிக்கலாம். இப்போ நீ வந்து கதை சொல்லி பழகணும்னா ஒரு குறும்படம் ஒன்று தயாரிக்கலாம். நீ எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் வரலானே, பெரிய ஒரு டிரெக்டராக வரலாம். நீ இந்தியாவில் இருப்பாங்க ஏன்னா அப்போ நீ சொல்ல மாட்டியா அனுஷ நாடு அடிக்கக்கூடாது அந்த கதை சொல்லி பழக்கம் சொல்ல மாட்டியா ஏன்னா யோசிப்பார். அப்போ சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது நம்ம தான் உருவாக்கணும் விளங்குதா. எனவே அந்த வெளிநாடு அந்த சொன்ன டைட்டில் என்ன வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்ற அந்த டைட்டில் எடுத்ததுக்காக வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டலாம். ஓகே, இப்போ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பிதுவுக்கு நாங்கள் பெரிய ஒரு கைதட்டலாம் கொடுக்குறோம். அந்த டைட்டிலில் வந்து நான் தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்ற தலைப்பு எடுத்ததுக்காக வேண்டிய பிதுவுக்கு நாங்கள் பெரிய ஒரு கைதட்டல். ஏன்னா அப்போ நிறைய பேர் முன்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி தான் அந்த டிரைவர் மாதிரி விளங்குதா. ஒரு டிரைவர் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் இந்தியாவில் நினைக்கிறேன் லொரியில் அந்த போயிட்டு ஒரு இணலில் வந்து அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு அந்த லொரியிலே வந்து ஒரு கைத்தை கட்டிட்டு தூக்கு மாட்டி இருந்திருக்காரு. கடைசியில் அந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான டிப்ரெஷன் விளங்குதா. அந்த டென்ஷனால் வந்து அந்த இது கொள்ளையிலாமே வந்து தூக்கு மாட்டி இருந்திருக்காங்கண்ணே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் கூடியவங்கடா. இப்போ வேலைக்கு போயிட்டு நம்ம இப்போ செத்து போவோம் நாளைக்கு செத்து போவோம்னு சொல்லிட்டு நம்ம சாவணும் பண்ண வாழ்க்கை கடந்து போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. அப்போ வெளிநாட்டு வாழ்க்கைன்னு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சில பேர் வாழ்க்கை சொந்தமாக இருக்கும், சில பேர் வாழ்க்கை குடும்பத்துக்காக வேண்டி அவங்களோட கால நேரத்தை வந்து என்ன செலவழித்து அங்கே வந்து குடும்பத்துக்காக வேண்டி வந்து ஓடா செய்கிறாங்கன்னா சொல்லலாம். சரி ஓகே, அடுத்த கதை வந்து மிது வந்து ரெடி பண்ணியிருக்கான். அவனை வந்து உருவாக்கின கதை என்ன கதை சொல்லி பார்க்கலாம். அதாவது குடியை கெடுக்கும். குடியை கெடுக்கும். சரி ஓகே, இதில் வந்து கதாபாத்திரங்கள் ஒரு அப்பா ஒரு அம்மா 3 பிள்ளைகள் ஒரு 2-3 தீய நண்பர்கள். தீய நண்பர்கள் மன்னார் கதை எடுக்கல என்னடி மன்னார் கதை எடுக்கல இது நானா கிரியேட் பண்ணடா. சரியா ஓகே. அதாவது ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்கான். அது வந்து என்னன்னு சொல்ல மிடில் கிளாஸ், கஷ்டமும் இல்லை பணக்காரர்களும் இல்லை, வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டு இருக்கான். இப்போ அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எல்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் தான், எல்லாரும் படிக்காங்க, வீட்டில் சந்தோஷப்பாங்க. இடையில் அவங்களோட அப்பா என்ன செய்யறேன்டா 2-3 கூடாத நம்பரோட கூட வலிக்குறாரு. கூட வலிக்கிட்டு இவர் குடிவாதையில் இறங்குறாரு. குடிவாதையில் இறங்கி வீட்டை டைமுக்கு வரல. மனுஷி கேட்டால் போய் சொல்கிறேன் நான் அங்கே நிற்க இங்கே நிற்கன்னு போய் சொல்கிறாரு. போய் சொல்லி இவர் நிறைய போதை மரங்கள் பாதிச்சு காலப்போக்கில் கடும் குடியாரனை மாறுறாரு. இவர் குடியாரனை மாறினா இவர் வந்து வீட்டை சண்டை பிடிக்க வலிக்கிறாரு. மனுஷோட டெய்லி சண்டை பிடிக்காரு. இந்த சண்டையால் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருந்த படிக்கிற பிள்ளைகளை படிப்பு கட்டு போகுது. இவர் அப்பா எந்த நாள் சண்டை பிடிக்காருண்டு படிப்பு கட்டு போதா பிள்ளைகளுக்கு ஒரு யோசனை வருது, நம்மளோட அப்பா எப்படி இந்த மனுஷன் எப்படி மாறிக்காரு, ஏன் இந்த குடி வளர்க்குற பழகினாரு, இப்படி யோசனை வருது. பிறகு மனுஷங்க நேரம் மனுஷங்க அடிக்க வலிக்கிறாரு. அவரு மனுஷங்க அடிக்க துன்புறுத்தணுன்னு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மனுஷன் சூசைட் பண்ணி சாகுறாங்க. வைஃப் சூசைட் பண்ணி சாகுறாங்க. சூசைட் பண்ணி சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள் நடுத்தருல இன்னைக்கு இவங்களோட அப்பா அப்படியே குடியால செய்றாரு. அப்போ இந்த பிள்ளைகள படிப்பு எல்லாம் கெட்டு போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பயும் வந்தால் திருந்தல்ல. அப்போ இந்த பிள்ளைகள் என்னஞ்சிக்கு இவரை விட்டு பிரியுதுகள். கடைசியில் இவர் தனிமரம் மன்னிக்காரு. அப்போதான் இவர் யோசிக்காரு நம்மகிட்ட பிள்ளைய நம்ம நல்லா இருந்த மனுஷன் இப்படி மாறினாலே நமக்கு வைஃப் இல்லை, பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள படிப்பு இல்லை. கடைசியில் நம்ம வீட்டை மனுஷிக்கு போய் சொல்லி இப்போ அனாதை நிற்கமே இன்னொரு நிலை வருது. அவ்வளவுதான். ஓகே, நல்ல கதை, குட்டியார் கதை, சூப்பர் கதை. சத்தமாக கேட்டுங்க. ஓகே, இராணி வாங்க இந்த பக்கம். டைட்டில் என்று சொன்னா இந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இல்ல. ஓ, அது எப்படின்னு சொன்னா சம்பவம் கதையா வரப்போகுது. அதுல கதை சொல்லினா பொருளை சொல்லுவேன். சரி, இப்ப என்னன்னு சொன்னா
நாங்கள் ஒரு குடும்பம். நான், அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கச்சி 6 பேர். அப்போ ஸ்டார்ட்ல எல்லாம் நல்லா தான் போயிடுச்சு. நல்ல வருமானம், நல்ல காசு, ஒவ்வொரு நாள் இறைச்சி கறி, மீன் கறி அப்படின்ட்டு. அப்படி போன மேல திடீரெண்டா அப்போ அந்த கோவிட் கொரோனா வந்ததால நம்மளோட தொழில் டவுன் ஆகிட்டு, கீழே போயிட்டு. அப்போ அந்த டைமில் உண்மையிலே சாப்பிட, அப்போ நாங்கள் விவசாயி தானே, இப்போ நெல் இருக்கும் எங்கிட்ட. அப்படி இருந்தாலும் சில டைம் கறி வண்ட செம்மையிலே காசு இல்லை. இருந்தாலும் இப்போ பக்கத்து வீட்டை போய் கேட்குற அளவுக்கும் அந்த வாய் வராது. சொந்தக்காரங்களே சில டைம் அவங்க செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க இப்படி செய்வாங்க. இப்போ அந்த டைமில் எனக்கு 2 நபர் எனக்கு உதவி செஞ்ச. எப்படின்னு சொன்னால் இப்போ சாப்பாடு அது வேறு விஷயம். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு 2 பேர் செஞ்சவங்க. ஒன்று இவர், ஓ சத்தியம், அது நம்முடைய ஃப்ரெண்டு, அது மிது ஃப்ரெண்ட் தான், அது எனக்கு தெரிஞ்சுக்கான் கேணுச்சு. ஓ எனக்கு நிறைய செஞ்சிருக்கான். ஆனால் இப்போ நான் அவனோட காய்க்கிறல அவெல்லாம் பாருங்க. என்ன அவன் கத்திதான் சரியாயிதான் கடவுளே. நண்பனுக்கு கடவுளே இப்ப கதைக்கிறது கதைக்கிறான் அவன். அழுதுடா கதையை பாத்தியா, அவன உண்மை வரல. டேய் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனா ஒரே நாளில் மாறாது என்ன, அதான் ஞாபகம் வச்சுக்கோ. அதான் ஓடிக்கொண்டிருக்கா. சரியோ அப்ப அவன் அழுதுட்டான். அவன் வீடியோ பிடிப்பா. இப்ப மழை வந்து இந்த வாரம் மக்களை வெளியில பயங்கர மழை. அங்க அம்மா பாருங்க அங்க சரியா. அவன் ஃபீல் ஆயிட்டான். ஆடுறா கேணுசுதன் நண்பனா தம்பைய கேணுசுதன் பாடுறா வீடியோவில் ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. கேட்கலையா இப்போ கேட்கல ஏன் என்ன முரண்பாடு இருந்தாலும் நீங்க கதைங்கடா. பாடுறா உன்னை மிஸ் பண்ணி கத்துறான் தம்பியா. வீட்டில் கத்துதானா பாய். சரி ஓகே ஒரு பதிவுகளை தானே மறைக்கல தானே. எல்லா நட்பும் எல்லாரும் கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை வந்து மறைக்கலதான். சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். என்கிட்ட மட்டும் கதை கட்டுறாங்க, நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்றால் நீங்கள் கதை எழுதியல் விளங்குதோ. அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம ஒரு கதை சொல்லலாம். அதான் இப்போ போச்சு. அதான் அவர் வந்து நாங்கள் இப்போ கூப்பிடுவோம். வா தம்பி அவர் இப்போ அங்கே நிற்கக்குள்ளே வந்து ரெடி பண்ணிப்பார் கதை. என்னென்னமா விஷயம் இப்போ நம்ம இந்த காய்ச்சல் வந்துட்டு அவருக்கு விளைவிக்காதுங்க, விளைவிக்காது வளைச்சிருந்தாரு மயக்கிறாரு விளைவு. நல்ல செட் பண்ணி தலைப்பு டைட்டில் பேராசை பெருநட்டம். பேராசை பெருநட்டம். ஓகே சூப்பர் தலைப்பு. ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஐயா, வறுமைப்பட்ட ஒரு ஐயா வாழ்றாரு. அதே மாதிரி அவருக்கு சொந்தக்கார, அதாவது பக்கத்து வீடு, அவர் கொஞ்சம் ரிச்சான ஐயா. அவருக்கு என்ன வேணும்டா, நான் தான் மட்டும் உழைச்சி தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் பண்றது. அதே இது அந்த ஐயாடது வந்து நான் ஒரு குடிக்கு சாப்பிட்ற அளவுக்கு உழைச்சாலும் இல்லாதவங்க கேட்டா தனக்கு இல்லாட்டியும் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துடணும் பண்ற மனசு அந்த ஐயாவுக்கு. அப்படி இருக்கக்குள்ள வந்து அதே மாதிரி இந்த பணக்கார ஐயா வந்து அவரு ஒவ்வொரு நாளும் இப்ப கூட கூட உழைக்காரு. உழைச்சி அவரு தனக்கு மட்டும்தான் தேவன்ட்டு. இப்ப வீட்டை ஒரு கஷ்டப்பட்டாக்கள் வந்து கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அந்த ஆளுக்கு மனசு இல்லை. அப்படி இருக்கக்குள்ள வந்து அவருக்கு ஒரு வருத்தம் வேதனை வந்து அப்படி படுக்கக்குள்ளதான் அவரு வந்து உணர்றாரு. இப்ப நான் இவ்வளவு சொத்து தான் சேர்த்து வச்சாலும் அந்த சொத்து வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்க போறது இல்லை. நம்மளோட இருக்க போறது வந்து நம்மளோட கூடி இருக்கிறார்களுக்கு நம்ம கொடுத்து உதவுற கடைசி வரைக்கும் இருக்க போகுது. அந்த டைம்ல வந்து உணர்றாரு. அப்பயும் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஐயா வந்து அவரை விட்டு கொடுக்கல. அவரு நமக்கு கஷ்டமா இருக்கக்குள்ள ஒன்றும் தரல பார்க்கலேன்ட்டு அவர் வந்து பார்க்கல. அவருக்கு இப்ப வருத்தம் வேதனை அறிக்கக்குள்ள வந்து அவர் அந்த இடத்த போய் அந்த அவருக்கு தொண்டு செய்கிறாரு. அதாவது செஞ்சு அவர்
வருத்தம் நீங்க வரைக்கும் அவர் பார்த்து கொள்றாரு. அது அப்பதான் அந்த ஐயா உணர்றாரு நம்ம உழைக்கிறத வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து வந்து பகிர்ந்து உண்ணணும் என்ற ஒரு மனப்பாங்கல. சூப்பர், நல்ல விஷயம், நல்ல ஒரு கருத்துன்னு. இவன் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால் இது கதல்ல ஒரு பொருள் சரியோ. உதாரணத்தினால் நீ சாதிச்சா சரியா, இப்போ வந்து இப்ப நான் சாதிச்சா அது சாதனை, மற்றவன் சாதிச்சா அது அதிர்ஷ்டம். விளங்குதா உங்களுக்கு அர்த்தம்? அர்த்தம் விளங்குதா? இப்போ என்றால் ஒரு சிலவன் சொல்லுவான், உனக்கு என்ன மச்சான், நீ நல்லா இருக்கா, காரில் எதிர்றா, நல்லா சாப்பிட்றா, உனக்கு என்னடா வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எடுத்து வச்சு சரியா. எல்லாரும் வந்து இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்காங்க ஒளியை வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் பண்ணுறத வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவர் பட்ட கஷ்டம் தான் இப்போ ரெண்டால் இப்போ நான் இருக்கு தானே. இப்போ நான் சொல்ல வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும், 10 வருஷம் மீடியாவில் கஷ்டப்பட்டுக்கிறோம், மீடியாவில் கஷ்டப்பட்டு சாதிச்சுக்கோன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம மற்றவனை பார்த்து சொல்ல வேண்டா, அவனுக்கு அதிர்ஷ்டம்டா, அடிச்சு அதிர்ஷ்டம் நல்லா வந்தாடாப்பா. இப்போ என்னன்னு சொன்னால் உண்மையிலே ஒவ்வொருத்தனுடைய உழைப்பும் தான் அவனை வந்து வாழ்க்கையில உயர்த்தும். என்ன உழைப்பு, அடுத்த நேர்மை, என்ன இந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயம் தேவை. நிறைய பேர் என்னையும் வந்து தவறுல வந்து எவ்வளோ பேசுறாங்கண்ணே. ஆனால் எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்து விட போகிறது. காலம் எல்லாத்துக்கும் போய் சொல்லும். பொறுமையாக அது வரைக்கும் அமைதியாக காத்திருப்போம். என்ன ஒரு நாளைக்கு விமர்சனம் பண்ணுகின்றவர்களே ஒரு நாளைக்கு வந்து பேடிச்சு போய் பார்ப்பாங்க. அது மட்டும் நிஜம். என்ன ஒரே நாள் எல்லாம் செய்யல, அதுன்னு காலம் வரும், காத்திருப்போம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து உண்மையில் வந்து மற்றவங்க வந்து ஒரு நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவன் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயத்த கஷ்டப்பட்டுருப்பானே. கஷ்டப்பட்ட ஒரு பல நாள் உழைப்பு தான் இப்போ நல்லா இருக்கான். அது வந்து அதிர்ஷ்டம் இல்லை. அதனால பாய் நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டா அது உழைப்பு, மற்றவன் வந்து முன்னுக்கு வந்தால் அது அதிர்ஷ்டம் சரியோ. இப்போ அவர் எப்படி யோசிப்பார், என்ன அவர் மட்டும் கஷ்டப்பட்டது கஷ்டம், இப்போ நான் எனக்கு அதிர்ஷ்டம், இப்படி தான் ஒரு நாள் நினைக்கிறேன். விளங்குதா? உண்மையில தனக்கு வந்தா தான் அதுல வழி தெரியும். தலையிடும் காய்ச்சலும் தனக்குத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க வந்து. ஆனா அப்படி வந்து ஒரு காலம் வந்து நினைக்காதுங்க. ஏன்னா அடையப்பா, ஆனா உண்மையில வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்கு லக் வேணும், இல்லைங்க அதிர்ஷ்டம் வேணும். ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் இருக்குன்னு வீட்டுல இருந்தா சரியா? இல்லைங்கதா? உங்களுடைய முயற்சி எத்தனை பேர் இருக்கீங்க என்ன வீட்டுல? என்ன இப்போ யோகிப்பண்ணா இப்போ இதில் வந்து நான் கேள்விக்குள்ளே வந்து இப்போ சனவன் நல்லா கதை விடுறானே, அவன் நல்லா கதை விடுறான், அவன் நல்லா கதை சொல்கிறான், அவன் நல்லா கதை விடுறான். ஒவ்வொருக்குள்ளேயே வந்து ஒரு திறமை தானே. யோசிச்சு பாருங்க, படம் இயக்குறாங்களே யாருடா, கதை உருவாக்குறதா யார்? யோசிப்பாரு எவ்வளோ பெரிய ஆகலை. இப்போ யோசிப்பாரு. இப்போ நீங்கள் இப்போ நான் கேட்குற நேரத்தில் உங்களுக்குள்ளே தோணலாம், என்ன என்னால் வந்து டப்பான ஒரு கதையை வந்து ரெடி பண்ண முடியுதுன்னு யோசிக்கலாம். விளங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் சிந்திக்க மாட்டேன், உண்மையாக போய்யா இவ்வளோ நாளும் வந்து சிந்திக்க மாட்டான் என்னால் வந்து கதை சொல்ல இயலுமாண்டு. நீ பாரு, நீ சொன்ன கதை நீ உருவாக்கின கதை தானே. ஓகே, நீ சொன்ன கதை நீ உருவாக்கின கதை நீயும் சொல்லியிருப்ப. அவ்வளோங்கதா? நீ ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன குழம்புது, அவ்வளோதான். அப்போ தண்டை வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன். அவ்வளோங்கதா? வேறன்னு சொன்னால் அப்போ கதைகள் வந்து எப்படியும் வந்து ரெடி பண்ணலாம், ஆனால் திறமையை பார்க்கணும். யோசிப்பார். அவ்வளோங்கதா? அது வந்து அவனுடைய திறமைன்னு. இதே மாதிரி வந்து பாட்டு பாடக்கூடியது, நல்லா பேசக்கூடியது, என்ன டான்ஸ் பண்ணக்கூடியது எவ்வளோ இருக்குடா. உழைப்புல வந்து காட்டக்கூடிய திறமை. ஒரு விசேஷம் வந்து தந்தால் ஒரு 500 ரூபா தந்தால் எப்படி நீ 1500 ரூபா மாற்றுவாய் என்ற ஒரு திறமை. என்ன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே நாங்கள் நேரில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மனதில் வந்து ஒவ்வொரு திறமைகளை வைத்து கொண்டுதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனவன் உழைப்பு, என அவன் செய்கின்ற தப்பு அவனவனுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். என்ன நான் இப்போ நான் தவறு செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கான தண்டனை வந்து எனக்கு இந்த காலத்தில் கிடைச்சிரும். ஏன்னா இது வந்து கலியுகம். விளங்குதா தம்பி? அது முதல் தான் அந்த காலம்டா. இப்போ என்ன நீ வந்து ஒரு தவறு செய்தேன்னு சொன்னால் வந்துட்டு அந்த தவறுக்கான தண்டனை வந்து அதை வந்து கடவுள் தருவான்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஒரு தப்பு செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கான தண்டனை கிடைக்கும். அது நான் மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் தான். என்ன அடுத்த இந்த உலகத்தில் வந்து யாரும் தவறு செய்யாமல் இல்லை. கண்டிப்பாக ஒரு நபராவது ஒரு தவறாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதை திருத்தி கொண்டு என்ன அது தவறை வந்து செய்யாமல் வாழ்வனை வந்து மனிதன் சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை கதைக்கலாம். என்ன உண்மையிலே எந்த விஷயம் தான். என்ன இப்போ மற்றவன் வந்து சாதிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சா அது அதிர்ஷ்டம், தான் மட்டும் ஜெயிச்சா அது வந்து உழைப்பு. என்ன அப்படி வந்து ஒரு காலம் இருக்காங்க. ஏன்னா அவனை வந்து அவனவன் வாழ்க்கையில ஹீரோ. விளங்குதா? மிதுர வாழ்க்கையில அவன் ஹீரோ, உண்ட வாழ்க்கையில நீ ஹீரோ, உண்ட வாழ்க்கையில நீ ஹீரோ. விளங்குதா? தினானிட வாழ்க்கையில நீ தான் கதாநாயகன். விளங்குதா? எந்த வாழ்க்கையில நான் தான் கதாநாயகன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில நீங்க தான் கதாநாயகன். யாருக்கு கதாநாயகன்? இப்போ ஒரு அப்பா அந்த வீடியோ பார்க்குறேன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு கதாநாயகன். விளங்குதா? உங்களோட மனைவிக்கு வந்து கதாநாயகன், உங்களோட பெற்றோருக்கு நீங்க கதாநாயகன். விளங்குதா? அடுத்து வந்து
அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கம்பேர் வேண்டி வந்து பார்க்காதீங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாழ்வையும் அடுத்து நிறைய பெரிய மனக்கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து மிது வந்து காரில் போகிறான்னு சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து இவன் காரில் போகிறவன் இவன் செத்து போகிறோன்னு நினைக்கலாம், யோசிப்பார். ஆனால் இந்த உலகத்தில் வந்து 90% அப்படித்தான். இவன்டே காரில் போனான்னு சொன்னால் நாளைக்கு இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, காலண்டு போயிடணும், கண்டென்ட்டை எப்படா பழுதாக்கலாம், அதுக்கு என்னடா வழி வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்குரிய வழியை பார்ப்பாங்க. எனக்கு நடந்திருக்கு இல்லைங்களா, எந்த வாழ்க்கையில் எப்படி எனக்கு நடந்திருக்கு. எப்படி கண்ணை வந்து இல்லத்தாங்கலாம், கால்கையில் எப்படி உடைக்கலாம், ஆளை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு நினைத்தீர்களாக இருந்தால் மிது அழிந்து போகணும், மிது வந்து விபத்துக்குள்ளாகணும் மட்டும் நான் நினைச்சேன்னு சொன்னால் அது அவனுக்கு நடக்காது. அது எனக்கு தான் நடக்கும், எதிர்மறையானது நடக்கும். எதை நீ விதைக்கிறாயோ அதே நீ அறுப்பாய், விளங்குதா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விளங்குதா. நீங்கள் எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தை விளைத்தீங்கன்னா நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சரி, ஓகே. நான் கூட கேட்க விரும்பலை. இன்றைய தினம் நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு சந்தோஷம் வந்து அந்த அக்காவினுடைய உயிரை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம் உங்களுடைய யூடியூப் சேனல். நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். ஏன்னா மலைச்சத்தமாக இருக்குன்னு எப்படி விளங்க மட்டும் தெரியாது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.